நான் எங்கன்னா கெஸ்ட் டைம் ஆகுதுன்னா எனக்கு எவ்வளவு நேரம்னா மேக்கப் போட்டு உட்கார வச்சிருப்பீங்க. வந்துருவாரு, நீ வெயிட் பண்ண வந்துருவாரு. நான் போர் அடிக்குது. நான் எப்ப சொன்னீங்க நீங்க டைம் என்ன ஆகுது பாருங்க இப்போ போங்கண்ணா. வந்துருவாரு மஞ்சுளா, வெயிட் பண்ணு, கொஞ்சம் அமைதியா இரு. அண்ணா போர் அடிக்குதுண்ணா. சரி நீங்க வாங்க, ஏதாச்சும் நம்ம ரேண்ட் பண்ணலாம். வாங்க உட்காருங்க வாங்க. நீ வேற கம்பெனி எதனா மாட்டி விட்டுற போற. கம்முனுடா. நான் போர் அடிக்குதுண்ணே. நீங்க தானே என்ன மேக்கப் போட்டு உட்கார சொன்னீங்க, எனக்கு தெரியாது. வாங்க ஏதாச்சும் பேசலாம். நீ வேற கம்பெனி எதனா விஷயம் மாட்டி விட்டுற போற, நீ வேற கம்பெனி. அண்ணா 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 என்னமோ பேசுறீங்க, அரசியல்லாம் விமர்சனம் பண்றீங்க. அப்ப அதுதானே எதை பத்தி பேச போறீங்க? நான் வாங்கண்ணா, சொல்லுங்கண்ணா ப்ளீஸ். சரி, உன் தொல்லை தாங்க முடியல, இரு வரேன். வாங்க 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 வாங்க. அண்ணா என்ன ஏதோ சொல்ல வந்தீங்களே, உண்மையை சொல்லுங்க. நீ வேற கம்முனு இதெல்லாம் மாட்டி விட்டுற போற, நீங்க சொல்லுங்க அண்ணா. சரி ஓகே, நான் சொல்றேன். எனக்கு வந்து இந்த விஷயத்த பத்தி யோசிச்சு தலைய வலிச்சிச்சு. காலையில வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்தது. அப்ப ஏன்டா படிச்சேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு குழம்பி போயிட்டேன். உனக்கு தெரியுதா பாப்போம், அது நியூஸா விடுகதையா என்னன்னு ஒரு இதுவும் தெரிய மாட்டேங்குது. விடுகதை தானே. சரி ஓகே, நான் உங்ககிட்ட சொல்றேன், நீ பாரு. ஒரு நடிகையோட 4வது கணவர், ஒரு நடிகையோட 4வது கணவர், சரி, அவங்களோட 2வது பொண்ணு, 4-2 ஓகேவா, நான் 2வது பொண்ணுக்கு கல்யாணம், ஓகேவா. அந்த கல்யாண மாப்பிள்ள இருக்காருல்ல, அவரோட 2வது மனைவிக்கு தான் இன்னைக்கு திருமணம். என்ன இதுக்கு எப்படி என்ன இருக்கு? கொடுத்த கொஸ்டின் எல்லாம் ஒரு ஃப்ளோல மனப்பாடம் பண்ணி வச்சிருந்த இன்டர்வியூக்கு நீங்க சொன்னதுல இதெல்லாம் குழம்பி போச்சு. இதுக்குதான் நான் சொன்னேன், இன்னும் இருக்குது. ஆமா இன்னும் இருக்குது, படிக்கிறேன். அந்த அவரோட 2வது மனைவி தான் இன்னைக்கு திருமணம், ஓகே. அந்த மாப்பிள்ள இருக்காருல்ல, மாப்பிள்ளையோட 2வது ஒய்ஃப் இருக்காங்கல்ல, மாப்பிள்ளையோட 2வது ஒய்ஃப் அவருடைய அப்பாவோட 2வது ஒய்ஃப் கிட்ட இன்னைக்கு விசேஷம் வாங்கியிருக்காரு. நீங்க அங்கே இருங்க, உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்க மாட்டேன். என்ன வந்து தேவையில்லாம வந்து இழுத்து விட்ட. இதுல வந்து இன்னொரு விஷயம் இருக்கு. அந்த மாப்பிள்ளையோட அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அந்த மாப்பிள்ளையோட 4வது கணவரின் 2வது மனைவி பொண்ணுக்குதான் மன்னிச்சிருங்கண்ணா, தெரியாம கேட்டுட்டேன், விட்டுருங்க. உனக்கு கேக்குற உனக்கே இத காலையில கேட்டு 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 எனக்கு மறந்துருச்சேண்ணா. சரி, இதுக்கான ஆன்சரை வந்து நம்ம அவங்க கிட்டே விட்டுருவோம். உங்களுக்கு தெரிஞ்சா கீழே யாரோட கல்யாணம் இது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? ஏன்னா இந்த மெசேஜை பார்த்து எனக்கு பயங்கரமா குழம்பி போச்சு. ஆன்சரை கண்டுபிடிக்க முடியல. இந்த மேரேஜ் வந்து யாருது, இது மாப்பிள்ளை பொண்ணு யாரு, அந்த நடிகை சொன்னல அவரோட கணவர் சொன்னல அவங்க யாரு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.